Hello, welcome to Max Class YouTube channel once again. In this video session, we are going to see algebra exercise 3.7. So far, we have completed 6 exercise in algebra. அந்த 6 exerciseல நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்கா? Simultaneous linear equation, GCD, LCM, relationship between GCD and LCM, rational expressions, excluded value, basic operations and rational expressions. So இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி அதை பேஸ் பண்ணின எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம இந்த 3.6 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த வரிசையில் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்னா என்ன நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வாட் இஸ் a square? Square of a number is the number which is obtained by multiplying the number by itself. So 2 into 2 equal to 4 அப்படி போட்டிருக்கோம். நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கொயருன்னு சொல்கிறோம். பாருங்க, ஸோ திஸ் 4 is called as the square of 2. 2ஓட ஸ்கொயர் 4. அப்போ இந்த 4 நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், 2வை அகெயின் 2ஆலே மல்டிப்ளை பண்ணணும். அதான் சொல்கிறேன் பாருங்க, a number which is multiplied by itself. அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற நம்பர் தான் என்னது, அது கிவன் நம்பரோட ஸ்கொயர். ஸோ இதை நம்ம மியர் ப்ராடக்ட்னு நம்ம சொல்லிடக்கூடாது, அதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நோட்டேஷனில் நம்ம எழுதிக்கலாம். ஆக்சுவலி 2 ஸ்கொயர் தான் 4. அந்த 2 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், 2 into 2ன்னு எழுதலாம். நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் நம்ம எழுதுவோம் பாருங்கள். மல்டிப்ளையில் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பவரில் போட்டு எழுதிப்போம். ஐ மீன் சேம் பேஸில் இருக்குதுன்னா அந்த எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோமோ அதை எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுவோம். a into a into a into எக்ஸட்ரா அப்படி போட்டிருந்தோம்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் mன்னு நோட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ 2 into 2 equal to 4. அப்போ அந்த 2 into 2 அப்படிங்கிறதோட எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் தான் என்னது, 2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ a number multiplied by itself gives the square of the given number. அதே நம்பரில் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அதோடைய ஸ்கொயர் கிடச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன? Square root of a given positive real number is another number which when multiplied by itself is the given number. So இப்போ root 16 நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரூட், இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த இதை தான் நம்ம ஸ்கொயர் ரூட்டோட சிம்பிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ கிவன் நம்பர் என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ அனதர் நம்பர், அதுவும் ஒரு நம்பர் தான். இப்போது அந்த கிடச்சிருக்கிற அந்த நம்பரை அதே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதுதான் அதனோட ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரூட்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரூட்? ரூட் இஸ் த பேஸ் இல்லையா. இப்போ ஒரு செடி வளரணும்னா எது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரூட் இருந்தால் தான் மேலே ஷூட் வளரும் இல்லையா. ரூட் ஒன்லி கீப்ஸ் த பிளான்ட் ஃபர்ம்லி இன்டு தி சாயில். நல்ல ஸ்ட்ராங்காக மண்ணில் நிலத்தில் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு ரூட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரூட் இல்லைன்னா செடி வளராது, செடியே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஏன் ரூட்டுன்றதை மீன் பண்ணுறோன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர். இந்த 4 இல்லைன்னா we won't get this 16. That's why it is termed as the square root. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர், இந்த நம்பர் 4 என்னன்னா, இந்த 4ஐ நம்ம திருப்பியும் அகெயின் 4ஆலே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 16ன்ற நம்பர் கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி கிவன் நம்பர். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன கிளாஸ்லேயே நம்ம அழகாக என்ன பண்ணிட்டோம், நிறைய படிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரீகால் தான் பண்ணியிருக்கோம் படித்ததெல்லாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்கொயரும் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், ஸ்கொயர் ரூட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வி ஹவ் லேர்ன்ட். ஈஸியாக போடுற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை ஒரு முறை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே, பாருங்க, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்க்குறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியல் என்ன பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ given the square root of a given expression p of x is another expression q of x which when multiplied by itself gives p of x. That is q of x into q of x equal to
P of X. ஸோ நம்ம முதல்ல இந்த நம்பர்ஸ்க்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே தான் சேம் தான் இங்கேயும் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் பாருங்க. The square root of a given expression P of X is another expression Q of X, which when multiplied by itself gives P of X. அதாவது இந்த Q of X, இந்த Q of X நம்ம எப்போ ஸ்கொயர் ரூட்னு சொல்கிறோம்னா Q of X ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், P of X கிடைச்சிரும். அப்போ அந்த கிவன் எக்ஸ்பிரஷன் P of X நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் Q of X அகெயின் Q of X ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதுனால தான் இந்த Q of X நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் P of Xன்னு சொல்கிறோம். பாருங்கள், நான் முன்னைய நம்பரில் சொல்லியிருந்த மாதிரியே மாடுலஸ் ஆஃப் Q of X ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P of X, வேர் mod Q of X is the absolute value of Q of X. நான் அப்போ தான் கொஞ்சம் முன்னே சொன்னாலே அப்சல்யூட் வேல்யூன்னு சொன்னேன். ஸோ அது எப்பயுமே எப்படி இருக்கும், நான் நெகட்டிவாக இருக்கும் மாடுலஸ்குள்ளே போடும்போது. இந்த மாட் வேல்யூவில் மாடுக்குள்ளே போடுறோம் இல்லையா, இதுக்கு பேர் மாடுலஸ். இதை தான் நம்ம அப்சல்யூட் வேல்யூ நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ மெத்தட்ஸ் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். The two methods are, first one is factorization method and second one is division method. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு மெத்தடும் எப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம், லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா. அதை நம்பர்ஸ்க்கு நம்ம சொன்னோம். இப்போ அதே கான்செப்டை தான் நம்ம எதுக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்னா பாலினாமியல்ஸ்க்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை பேஸ் பண்ணின சம்ஸ் எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம இங்கே பார்க்கலாமா. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் 3.19 என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சம் நம்ம எழுதிக்கலாம். என்னது, 256 இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8 எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 16 அண்ட் எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவர் 20. ஓகேவா. So solution, ஓகே பாருங்க, எக்ஸாம்பிள் 3.19 ஃபஸ்ட்டு சம் எழுதியிருக்கோம். ஸோ சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்க கொஷினை எழுதியாச்சு. 256 எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8 எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 4 எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 16 அண்ட் எக்ஸ் மைனஸ் டி ஹோல் பவர் 20. So now we are going to find the square root of this polynomial. Okay, இப்போ இந்த பாலினாமியலோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா. ஸோ அப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மேலே கொஸ்டின்லேயே நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இது எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுறது பாருங்கள். என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் வாட், ரூட் ஆஃப் அப்படியே போட வேண்டியதான் இல்லையா. ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் ஓகே, இந்த மாதிரி ரூட் போட்டுட்டு 256 into x minus a whole power 8 x minus b whole power 4 x minus c whole power x minus c whole power 16. one second அதை remove பண்ணிடுறேன். x minus c whole power x minus c whole power 16 and x minus d whole power 20. சரியா. அப்போ ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்தது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ரூட் போட்டு எழுதிட்டோம். ஸோ அப்போ இங்கே ஈக்குவல் டு போடணுன்னா கொஞ்சம் லென்த்தியாக வரும், அதனால இடம் பத்தாது. ஸோ நான் இங்கே கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ 256 is a multiple of 16 into 16 இல்லையா. we can write 256 as 16 into 16. ஸோ அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 16 சார் 256 இல்லையா. அப்போ ரூட்குள்ளே 256 இருக்குது அப்படின்னா ரூட் விட்டு வெளியில் வரும்போது it will change into what, 16 வரும். ஓகே, 16. இப்போ இந்த பவரில் இருக்கிறது எல்லாமே ஹாஃபாக கன்வெர்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம ஏன் ஹாஃபாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஸ்கொயர் ரூட்க்கு வேல்யூ நான் ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8 இருக்குது இல்லையா. அப்போ நம்ம இதுக்கு ரூட் போடுறோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ரூட்டுனால வேல்யூ என்ன சொன்னேன் 1/2 நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டே. ஸோ ஹோல் பவர் 1/2. ஸோ இது என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 8 into 1/2 வரும். ஸோ இது என்ன ஆகும், கேன்சல் ஆகிட்டு 4ன்னு வந்துடும். அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் 4. ஸோ இதே மாதிரி தான் ஒரு டேர்முக்கும் என்ன ஆகும்,
நம்ம போட்டுட்டே வந்தோம்னா எல்லாமே ஹாஃபாக தான் கன்வெர்ட் ஆகிக்கும் சரியா. அப்போ நம்ம தெர் இஸ் நோ நீட் ஃபார் அஸ் டு டூ திஸ் கேல்குலேஷன், அப்படியே டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த நம்பர் வந்து 256 வந்து எதனோட ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடுச்சுனாலே நம்ம மீதியெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 16 ஸ்கொயர் தான் 256, அதனால் டேரெக்டாக 16 எழுதியாச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர், இது எல்லாத்துலேயுமே பவரில் ஹாஃப் வந்துடும். அப்போது 8 வந்து 4ஆக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் பி ஹோல் பவர் 2, எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் 16, சாரி 16 இல்லையா, 16ல் ஹாஃப் எவ்வளோ வரும், 8 இல்லையா. ஸோ அந்த 8 போடணும், ஹாஃப் போட்டுடலாம். ஓகே 8 and finally x minus d whole power, x minus d whole power 20 னா என்ன வரும், 10 ன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த 16 வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் நம்பர்ன்றதுனால அதை வெளியில் போட்டுட்டு மாடுலஸ்குள்ளே மீதி இருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், மாடுலஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியராக என்ன பண்ணிக்கலாம், போட்டுடலாம். ஓகேவா. திஸ் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி கிவன் பாலினாமியல். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, இதில் சிம்பிள் தான். ஸோ ஹியர் டி. ஓகே பாருங்கள், 256க்கு 16, மீதி எல்லாமே பவரில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹாஃப் மீன்ஸ் அதை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன வருமோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எங்கே போட்டிருக்கோம், அவ்வளோதான். therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் given polynomial is this. ஓகே, இதிலே செகண்ட் சம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க செகண்ட் சம்மு, 144. ஸோ எழுதலாமாப்பா செகண்ட் சம்மு, 144 a power 8 b power 12 c power 16 divided by 81 f power 12 g power 4 and h power 14. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டு. ஸோ therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 by 81 f power 12 g power 4 and h power 14 equal to, ஸோ இப்போ இதை எப்படி போடலாம் பாருங்கள், 144 12 12s are 144 நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்தது 81 9 9s are 81. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 144 12 எழுதிட்டோம். அப்போ ஏவோட பவரில் ஹாஃப், a power 8 means this will become a power 4 and b power 6 c power 8. ஓகேவா. by 81 means what, 9 9 f power 6 g square and h power 7. okay, we can simplify this 12 and 9, 12 9 நம்ம simplify பண்ணலாம். என்ன வரும், 4 3s are 12 and 3 3s are 9 நம்மளால் என்ன பண்ண முடியும், simplify பண்ண முடியும். now 4/3 காமனாக எடுத்துட்டு இது அப்சல்யூட் வேல்யூங்கிறதுனால மாடுலஸில் போட்டுக்கலாம். a power 4 b power 6 c power 8 by f power 6 g square h power 7. so in this way we can easily find the square root of the given polynomial using what, factorization method. ஓகேவா, அப்படியே சிம்பிளாக அப்படியே போட்டோம். இப்போ நம்ம இதில் வந்து ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணல, அப்படியே ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபைவாக ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸை மட்டும் கேன்சல் பண்ணி ஃபைனலி சிம்பிளிஃபைட் ரிசல்ட் எழுதிட்டோம். ஓகேவா. ஸோ இதே மாடலில் நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸை இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து அதை ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த மாடலில் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸில் சம் பார்க்குறோம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் யூஸிங் என்ன மெத்தடு, ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரியே தான், ஸ்கொயர் ரூட்டு I mean square root of rational expression. okay, so same simple தான். பாருங்க என்ன பண்ணணும், இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் தானே நம்ம போட போகிறோம். ஸோ therefore square root of
ஸ்கொயர் ரூட் ஆஃப் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று 400x பவர் 4 y பவர் 12 z பவர் 16 by 100 x பவர் 8 y பவர் 4 z பவர் 4. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க 400 எந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 400 கிடைக்கும் 20 into 20. ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத மாதிரி டேர்மாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். 2 2s are 4 0 2 1 2s are 2 அந்த 2 0 வரும். 100னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது 10 10s are 100 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 10க்கு ஒரு 10 வரும். ஸ்கொயர் ரூட்னா 2 into 10, ஸோ தட் வில் பிகம் வாட் 20 தான் என்ன வரும், ஸ்கொயர் ரூட் வரும் 400க்கு. ஓகேவா? நமக்கு வந்து இந்த நம்பர் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியலனா we can use what method also, prime factorization method. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படியே போட முடியலன்னா சைடு ஒர்க்கில். ஓகேவா? ஸோ 400 will become what 20 and x power 4 will become x square, y power 12 will become y power 6 and z power 16 will become z power 8 by 100 என்னவா மாறிடும் 10 x power 8 x power 4 y square and z square. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், 1 10 is 10, 2 10s are 20. ஓகே, 2 போட்டுடலாம். இப்போ எக்ஸில் வந்து பாருங்கள் பவர் கீழே டினாமினேட்டரில் வந்து எக்ஸோட பவர் அதிகமாக இருக்குது. ஸோ கீழே வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒய்யோட பவர் வந்து நியூமரேட்டரில் அதிகமாக இருக்குது, இசட்டோட பவர் நியூமரேட்டரில் அதிகமாக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 2 வந்து இங்கே சென்டரில் போட்டு y பவர் 6 minus 2 இந்த 2 மேலே வந்ததுன்னா அடுத்தது z பவர் 8 minus 2 ஓகேவா by x பவர் 4 minus 2. ஓகே, எதில் பவர் ஐ மீன் நியூமரேட்டரில் அதிகமாக இருக்கா டினாமினேட்டரில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஹையர் பவர்லேருந்து லோயர் பவரை நம்ம என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன் ஹையர் பவர்லேருந்து லோயஸ்ட்டை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கிறோம், we know that என்ன நமக்கு தெரியும், we know that a power m divided by a power n equal to a power m minus n. இதுதான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம் நம்ம பவர்ஸை. ஓகேவா? ஸோ அப்போ therefore 2 into என்ன வரும் பாருங்கள், modulus of y power 6 minus 2 4 z power 8 minus 2 6 by x power 4 minus 2 2. So y power 4 z power 6 and x divided by x square. So this is the answer for the first sum. Okay va? So in this way we can easily do all the sums. இதே மாதிரி எல்லா சம்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ ஒரு சம்மாக நம்ம என்ன பண்ணலாம், போடலாமா? நான் செகண்ட் சம் பாருங்கள். சிம்பிளி வந்து அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னா வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம சம்ஸை என்ன பண்ண முடியும், கிளியராக என்ன பண்ணிடலாம், போட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? நவ் இப்போ நம்ம செகண்ட் சம் போடலாம். பாருங்கள் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வாட் இஸ் செகண்ட் சம்? Second one 7x square plus 2 root 14x plus 2 by x square minus 1 by 2 x plus 1 by 16. So we have to find the square root of this rational expression. So இப்போ நம்ம இவ்வளோ நேரம் போட்டதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. இது மட்டும் என்ன எப்படி கொஞ்சம் எப்படி இருக்குது, ரூட் நம்பர்ஸ் இருக்குது, ஃப்ராக்ஷனில் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இதை நம்ம எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கலாம், நியூமரேட்டரை எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த டேர்ம்ஸாக எழுதிக்கிட்டு ஃபேக்டர்ஸாக எழுதிட்டு அதுக்கப்புறம் டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டு ஃபைனலி என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்தால் என்ன பண்ணணும், அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, சென்டர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 7 into 2 equal to 14. இப்போ நமக்கு எங்கே என்ன வரணும்னா என்ன வரணும், 2 root 14 அப்படி வரணும். அப்போ நம்ம 14 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா பாருங்கள்,
14 நம்ம ரூட் 14 இன்ட்டு ரூட் 14 எழுதலாமா? ரூட் 14 இன்ட்டு ரூட் 14 தான் என்ன வரும்? 14ன்னு வரும். ஸோ அப்போ இது பாருங்கள், இது ஒரு ரூட் 14, இது ஒரு ரூட் 14. ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 2 ரூட் 14 வந்துடுச்சா? ஸோ ஆட் பண்ணும்போது 2 ரூட் 14, மல்டிப்ளை பண்ணும்போது 14 இன்ட்டு 14, 14 நமக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ நவ் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், 7x² ஆஸ் இட் இஸ் இருக்குது. இந்த 2 ரூட் 14 தான் நம்ம எப்படி எழுதுகிறோம்? 2 ரூட் 14x ரூட் 14x ப்ளஸ் ரூட் 14x ப்ளஸ் என்ன வரும்? 2ன்னு வரும், இந்த லாஸ்ட்டாக இருக்கிற 2. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ தான் காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியும். ஹவு கேன் வி ரைட்டு 7 எப்படி எழுத முடியும்? ரூட் 7 இன்ட்டு ரூட் 7 எழுதலாம் இல்லையா? ரூட் 7 இன்ட்டு 7x² ப்ளஸ் ரூட் 14 எப்படி எழுதலாம்? ரூட் 7 இன்ட்டு ரூட் 2. 2 7s are 14 இல்லையா? ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸை ரூட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸோட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரூட் 7 இன்ட்டு ரூட் 2 ஈக்குவல் டு ரூட் 14. ஸோ இங்கே ரூட் 14x, அதே மாதிரி அகெயின் இதை ரூட் 7 இன்ட்டு ரூட் 2x ப்ளஸ் ஃபைனலி இந்த 2 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து நம்ம எதை காமனாக வெளியில் எடுக்கிறோன்னா, இந்த ரூட் 7 காமனாக என்ன பண்ணிக்கலாம்? வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரூட் 7 ப்ளஸ் இந்த எக்ஸையும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ ரூட் 7xை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஓகேவா? ரூட் 7x வெளியில் போச்சுன்னா இங்கே ரிமைனிங் ஒரு ரூட் 7 இருக்குது, ப்ளஸ் இந்த x² ஒரு x இருக்குது. இதில் வந்து ரூட் 7 போயிடுச்சு, இந்த எக்ஸும் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கும்? ரூட் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ என்ன வரும்? ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்க போகிறோம்னா, ரூட் 2வை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரூட் 2வை காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன இருக்கும்? பேலன்ஸு ரூட் 7x அப்படியே இருக்கும். ரூட் 7x ப்ளஸ் இங்கே இருக்கிற அந்த ரூட் 2 பேலன்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இப்போ இந்த காமனாக எடுக்கும்போது பாருங்கள், இந்த 2 டேர்மும் எப்போவுமே சேமாக தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சேமாக வந்துடுச்சு. அப்போ இது இங்கே இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 into root 7x plus root 2. So these are the factors of 7x² plus 2 root 14x plus 2. ஓகேவா? அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்குறாங்க? சொல்லுங்கள். x² minus 1/2x plus 1/16 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ if we split 1/16, 1/16 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும்? 1/4 into 1/4ன்னு இது கன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே x², இப்போ இந்த 1/16ங்கிறது என்னது? b² இல்லையா? அப்போ a² ப்ளஸ் b². அப்போ சென்டரில் இருக்கிறது பார்த்தாலே என்னது? -2ab ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸோ இதை நம்ம எப்படி எழுதலான்னா, x minus 1/4 whole square. ஓகேவா? ஐ மீன் a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் a இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன வருது? 1/4 நம்ம வச்சு போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். சி 1/4 whole square equal to a² plus 2 into a வந்து எக்ஸா 2 into a into b ஓட வேல்யூ 1/4 plus b². b² means 1/4 whole square. 1/4 square பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 16 வந்துடும். ஸோ இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் என்ன வரும் ரிசல்ட்டு? x² ப்ளஸ் 1/2x. இங்கே x முன்னாடி இருக்குது, இந்த 1/2 போட்டுக்கிறேங்க. ப்ளஸ் சாரி, இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன், அப்போ மைனஸ் தான் வரும். ப்ளஸ்ன்னு போட்டு வந்துட்டேன். மைனஸ் ஃபார்மில் தானே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ்னும் போது மைனஸ் தான் வரணும். சாரி, நான் தெரியாமல் ப்ளஸ் போட்டேன். இப்போது எக்ஸ் மைனஸ் x² minus 2 into a into b. ஸோ x² minus 2 into a into b நம்போது ரெண்டுத்தையும் கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் லாஸ்ட்டாக என்ன வரும்? 1/16. ஸோ அப்போ இதை a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம சிம்ப்ளி இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, x minus 1/4 the whole squareன்னு எழுதிக்கலாம். ஸோ அதை நம்ம ஃபேக்டராக எழுதணும்னா x minus 1/4 into x minus 1/4ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். இப்போ தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வாட்? தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 சாரி 400 இல்லை 7x² ப்ளஸ் 2 root 14x plus 2 divided by x² minus 1/2x plus
1/16. ஸோ இப்போ நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மேலே நியூமரேட்டருக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், √7x + 2 × √7x + 2. முதல்ல அதை எழுதிக்கலாமா? ஸோ ரூட்டுக்குள்ள √7x + 2 √7x + √2 into again √7x + √2 by இது x - 1/4 into x - 1/4. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா 2 டேர்ம்ஸ் இருந்தால் 1 வந்துடும் இல்லையா? அப்போ என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட் எடுத்தோம்னா this will become √7x + √2 by x - 1/4. ஸோ இதுதான் இந்த மாடுலஸ் வேல்யூக்குள்ளே வரும். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள், சொல்லுங்கள். √7x + √2 by 2 4s are, இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 4s are, சாரி 4 × x 4x - 1/4 நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வந்துடும்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4 இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதும் போது ஃப்ரண்ட்டில் வந்துடும் கான்ஸ்டன்ட்ன்றதுனால. ஸோ 4 × √7x + √2 by 4x - 1. Okay, so this is the required square root of the given polynomial. ஓகேவா? ஸோ அந்த கொடுத்துருக்கிற பாலினாமியலோட ஸ்கொயர் ரூட்டு இதுதான். ஸோ நம்ம எப்படி ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈஸியாக லேர்ன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷினை சொல்யூஷன் போட்டு எழுதிட்டு எந்த மெத்தடில் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹியர் வந்து x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 7 × 2 14. 14 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா we have to get 2√14x 2√14 நமக்கு வேணும். ஸோ அதனால் 14 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 14 √14 × √14 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆல்ரெடி எப்படி காமன் டேர்ம் எடுக்கிறதில்ல, நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயே நிறைய என்ன பண்ணிட்டோம், லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ காமன் டேர்ம் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் ஃபேக்டர்ஸாக எழுதியாச்சு. அகெயின் x² - 1/2x + 1/16 இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ 1/16 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா we get 1/4 × 1/4. சரியா? ஸோ அப்போ இது வந்து a² - 2ab + b² ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால x - 1/4 the whole square அந்த ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யலாம், ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஸோ ஃபைனலி ரூட் எடுத்தோம்னா ரூட் எடுத்துகிட்டு எல்சிஎம் எடுத்துகிட்டு போடும்போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா என்ன வரும், 4 × modulus of √7x + √2 by 4x - 1 அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டு நமக்கு என்ன பண்ணும், ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதே மாதிரியாக நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே, நவ் ஃபோர்த் சம் பாருங்கள். 121 a + b whole power 8 into x + y whole power 8 into b - c whole power 8 divided by 81 b - c whole power 4 a - b whole power 12 and b - c whole power 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாடலில் தான் என்ன பண்ணியிருக்கோம், இதையும் பண்ணியிருக்கோம். ரூட்குள்ளே போட்டு முதல்ல கொஷின் எழுதியாச்சு. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் கொஷின் எழுதியாச்சு. 121 இஸ் த மல்டிபிள் ஆஃப் என்னது, 11 × 11. 11 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 121 கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி 9 × 9 தான் என்னது, 81. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 நம்பர்ஸ் வரைக்கும் கிளியராக தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம டக்குன்னு அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ அப்போ அந்த 121ஓட ஸ்கொயர் ரூட்டு 11, 81 ஸ்கொயர் ரூட் 9. ஸோ இப்போ இதெல்லாம் half ஆஃப் த டேர்ம்ஸ் தானே எழுதுவோம். ஸோ a + b whole power 4 x + y whole power 4 b - c whole power 4 divided by b - c whole power 2 and a - b whole power 6 finally again b - c whole power 4. ஸோ இப்போ இதெல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ஹாஃப் ஆஃபா. இப்போ பாருங்கள், இந்த 121க்கு ரூட் எடுத்தோம்னா 11 அண்ட் 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 9ன்னு வந்துடும். ஸோ இதில் கான்ஸ்டன்ட்ன்றதுனால இதை வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கு மாடுலஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மீதி டேர்ம்ஸை ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிட்டோம், ஹாஃபாக டிவைட் பண்ணி போட்டுட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த b - c whole power 4ம்
the b square minus c, b minus c the whole square, b minus c the whole square cancel ஆயிடும். ஏன்னா b minus c the whole square னா இது ரெண்டும் சேம் பேஸ், இது ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், b minus c whole power 4ன்னு கன்வெர்ட் ஆயிடும். அதனால b minus c whole power 4ஓட b minus c the whole square b minus c the whole square என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அண்ட் ஃபைனலி நமக்கு என்ன ரிசல்ட் மட்டும் கிடைக்கும்னா 11/9 into modulus of a plus b whole power 4 into x plus y whole power 4 by a minus b whole power 6 ன்னு நமக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேவா? in this way we can easily factorize the given rational expression and find the square root of those rational expression in a simple form. இப்படி தான் rational expressions நம்ம என்ன பண்ணலாம், square root find out பண்ணலாம். rational expressionsக்கு square root find out பண்ணலாம். ஓகேவா? next அடுத்த சம் பார்க்கலாமா? okay, now example 3.20 find the square root of the following expressions. so adla first sum parunga 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. okay, நம்ம இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் போடும்போது நம்ம என்ன செய்வோம், ரூட் ஆஃப்னு எழுதுவோம் இல்லையா? therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ அதை அப்படியே கிவன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, 16x square plus 9y square minus 24xy plus 24x minus 18y plus 9. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், எந்த ஃபார்மில் இருக்குன்னா நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஒன்று நம்ம லாஸ்ட் இயர் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ நம்ம இப்படி ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின் இருக்குது பாருங்கள். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் ஏ என்ன இருக்குது, 16x square, இன் பிளேஸ் ஆஃப் பி என்ன கொடுத்துருக்குறாங்க, 9y square. ஸோ சிக்கு எங்கே இருக்குன்னா லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், சி, அந்த 9 தான் சி. ஓகேவா? 9ங்கிறது 3 ஸ்கொயர் தான் 9 இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவலி இதை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரெக்வயர்ட் ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ நம்ம அதை எப்படி ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ அதை எப்படி எழுதலாம், 16x square இல்லையா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், 4x the whole square எழுதலாமா, ப்ளஸ் 9 வந்து 3 கன்வெர்ட் ஆகும். ஸோ 3y the whole square plus c வந்து என்ன வரும், 3 square. ஸோ a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2caன்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸுக்கு தானே இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 டேர்மில் மைனஸ் வந்திருக்கு பாருங்கள். எக்ஸ் அண்ட் ஒயில் மைனஸ் வந்திருக்கு அண்ட் அகெயின் நார்மலி ஒய் அண்ட் இசட்டில் மைனஸ் வந்திருக்கு. ஐ மீன் இசட்டுங்கிறது இந்த இடத்துல சியை வந்து இண்டிகேட் பண்ணோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் வந்திருக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எய்தர் எக்ஸ் இதுக்கு இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம மைனஸ் வர மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் ஃபார்முலாவில் கரெக்டாக இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், நமக்கு மேட்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா பிக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும் பாருங்கள். அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுறோங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எழுதியாச்சு இந்த ஃபார்மேட்க்கு. ஸோ அந்த சி ஸ்கொயருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டால் தான் இந்த 2 மைனஸும் நமக்கு இங்கே என்ன ஆகும், கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு மைனஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 4x square minus 3y square minus 3y squareனாலும் ஸ்கொயர் பண்ணும்போது it will become what, 9y square கன்வெர்ட் ஆயிரும் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறோம், 2ab. ஸோ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 4x, பியோட வேல்யூ என்ன வரும் இன்ட்டு மைனஸ் 3y, 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு bc. வாட் இஸ் b? b வந்து 3y and c 3 plus 2ca. 2 into 3 into a ஓட வேல்யூ 4x. ஓகேவா? ஸோ இப்போ a ஸ்கொயர்
b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படின்ற ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இருந்தால் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி a plus b plus c நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ ஹியர் a ஈக்குவல் டு நமக்கு கிளியராக தெரியும், a ஈக்குவல் டு 4x, b ஈக்குவல் டு -3y அண்ட் c ஈக்குவல் டு 3ன்றது நம்ம இந்த எக்ஸ்பென்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் 4x, b வர இடத்துல -3y போட்டுக்கணும், அவ்வளோதான் சிம்பிளி, ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இது எழுதிக்கலாம். நமக்கு மேலே என்ன இருக்குது ஆஸ் யூஷுவல் ரூட் இருக்குது. அப்போ ரூட் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 4x -3y plus 3. So this is the square root of the given expression. ஓகேவா? given expression ஓட ஸ்கொயர் ரூட்டு 4x -3y plus 3 அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இதில் வந்து என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்னென்னா இந்த ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐ மீன் இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்ம அழகாக ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐடென்டிட்டி தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எப்படி டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக அந்த ஒர்க்கை நம்மளால் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ எல்லா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், ஒரு முறை ரெக்கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த சம்மு? ஓகே, நான் செகண்ட் சம் போகலாமா? ஓகே, இப்போ பாருங்கள் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் minus 1 into 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதை பாருங்கள், நம்ம இதை கண்டிப்பாக ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், போட முடியும். ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி we have learned the method of factorizing the given polynomials. நிறைய பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள்ஸ். அதே மெத்தடை யூஸ் பண்ணி முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண வேண்டியதான், ஸ்கொயர் ரூட் போட வேண்டியதான். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கலாம். 6x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் there is a coefficient in front of x square, we have to multiply that coefficient with this constant -1. So 6 into -1 we get what, -6. Now we have to split this -6 to get 1. இந்த சென்டர் டேர்ம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளிட் 6 as 3 2s are 6, 2க்கு மைனஸ் போடுறோம். அப்போ ஆட் பண்ணும்போது we get 1 அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், -6ன்னு கிடச்சிரும். ஓகே, நவ் இதை எப்படி எழுதலாம், 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஃபஸ்ட்டு 3xை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இது 2 3s are 6 இல்லையா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும், 2x ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ இங்கே இந்த ரெண்டு டேர்மில் இந்த -1 காமனாக வெளியில் எடுத்தோம்னா this will become 2x ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் ப்ளஸ் போட்டிருக்கேன், ஆக்சுவலி இந்த இடத்துல மைனஸ். ஓகே, அப்போ தான் அது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா கொஷினில் அந்த இடத்துல இருக்கிறது என்ன, அது -1 நான் தெரியாமல் ப்ளஸ் போட்டுட்ருக்கேன், ஐம் சாரி. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அதுலேருந்து காமனாக என்ன எடுத்துடுறோம், -1 நம்ம வெளியில் எடுத்துகிறோம். ஸோ -1 வெளியில் எடுத்துட்டோம்னா this will become 2x plus 1. ஸோ இப்போ பாருங்கள் 2x plus 1 இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தில் காமனாக இருக்கிற 2x plus 1 நம்ம எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது, 3x, இங்கே இதில் -1 இருக்குது. ஸோ 3x -1ன்னு எழுதியாச்சு இதோட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x -1. அதே மாடல்லே என்ன பண்ணலாம், திருப்பி அகெயின் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சேம் இதை எப்படி பண்ணமோ அதே மெத்தடில் தான். ஸோ 3 into -1 என்ன வரும், -3ன்னு வருமா? -3யை ஸ்ப்ளிட் பண்ணனா என்ன வரணும், +2 வரணும். ஸோ 3 1s are 3. ஸோ இப்போ 1க்கு மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், +2 நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணால் 2, மல்டிப்ளை பண்ணோம்னா -3. ஸோ we can write this as 3x square plus 3x and -x -1. அகெயின் இதுலேருந்து 3xை
காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே இருந்த 3x போயிட்டதுனால இங்கே வெறும்னே 1 மட்டும் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து -1 வெளியில் எடுத்தோம்னா திஸ் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக இருக்கா. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுத வேண்டியது தான் 3x - 1. ஓகே, ஸோ அப்போ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் டேர்மையும் இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாமா? ஓகே ஓகே, அந்த தேர்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 2x² + 3x + 1 ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 × 1 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணால் சென்டர் டேர்ம் வர மாதிரி பிரிச்சாச்சு. 1 2s are 2. ஓகே, அகைன் இதை எழுதும்போது 2x² + 2x + x + 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 2x வெளியில் எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் எக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2x வெளியே வந்துடும் இல்லையா. அப்போ x + 1 வந்துடும். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 1 வெளியில் எடுத்தோம்னா 1 × x + 1. ஸோ x + 1 காமனாக இருக்கும். x + 1 வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸை ஜாயின் பண்ணோம்னா 2x + 1 வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 டேர்ம்ஸையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இது ஃபேக்டரைசேஷன் நமக்கு தெரியும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுக்கு முன்னாடி எல்சிஎம் ஜிசிடி போட ஆரம்பிச்சதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஃபேக்டரைசேஷன் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ நம்ம அதை வந்து ரிப்பீட்டடாக செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அதனால நமக்கு இது நல்லா தெரியும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்ட பிறகு ஃபைனலி we need to find the square root of the given polynomial. So therefore square root of what, 6x² + x - 1 into 3x² + 2x - 1 into 2x² + 3x + 1. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டர்ஸாக எழுதிட்டோம் இல்லையா. ஸோ அப்போ இதோட ஃபேக்டர்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2x + 1 into 3x - 1. செகண்ட் டேர்மோட ஃபேக்டர் x + 1 into 3x - 1. அண்ட் தேர்ட் டேர்மோட ஃபேக்டர் இங்கே தெரியுது பாருங்கள், x + 1 into 2x + 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேராக இருக்கும். ஐ மீன் 2 ஃபேக்டர்ஸாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு 2x + 1 இருக்கா, இங்கே வரிசி இங்கே ஒரு 2x + 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 2x + 1 இருக்கும் பாருங்கள். ஸோ 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 1 எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த 3x - 1 இருக்குது, இங்கே ஒரு 3x - 1 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கு 1. ஸோ இந்த x + 1 இந்த x + 1 2 டேர்ம் இருக்குது, அதுக்காக 1. ஸோ நம்ம ஹாஃப் தான் எடுத்துப்போம். நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, x⁸ இருந்தால் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது x⁴ எடுப்போம். ஸோ அப்போ இது ஆக்சுவலி இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா 2x நம்ம வேணும்னா இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாம். இதை நான் வந்து டேரெக்டாக அப்படியே உங்களுக்கு ஆன்சர் போட்டிருக்கேன். இல்லை இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் we can write one more step here. அது ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 டேர்ம்ஸாக இருக்கிறதுனால we can write this as எப்படி எழுதிக்கலாம்னா 2 தானே இருக்குது, டேரெக்டாகவும் ஆன்சர் எழுதலாம். ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, 2x + 1 the whole square 3x - 1 the whole square and x + 1 the whole square. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். now we get automatically 2x + 1 into 3x - 1 into x + 1. so this is the square root of the required பாலினாமியல். ஓகேவா. ஸோ நான் இங்கே டேரெக்டாக 2 டேர்ம்ஸ் இருந்ததுனால நான் அதுலேருந்து அப்படியே 1 டேர்ம் எழுதி மாடுலஸ் போட்டு எழுதிட்டேன். நம்ம என்னவும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டோம் அதுக்கப்புறமும் எழுதலாம். ஓகே, கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டெப் நமக்கு நாட் நெசசரி. நம்ம இதை என்ன பண்ணிடலாம், இதை லெஃப்ட் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். புரிஞ்சுதா. ஸோ இதில் நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்னன்னா த மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசிங் தி டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சாதான் ஸ்கொயர் ரூட் போடுறது வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் இஸ் சிம்ப்ளி ஈஸி, பட் வித்தவுட் நோயிங் த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வி கான்ட் டு டூ தி ஸ்கொயர் ரூட். ஓகேவா. இது நமக்கு தெரியாமல் நம்ம அப்படியே வச்சு ஸ்கொயர் ரூட் போட முடியாது. ஸோ அதனால ட்ரை டு லேர்ன் த ஃபேக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் இருந்தாலும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லைன்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸையே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எப்படின்றது. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போகலாமா, தேர்ட் சம்முக்கு. ஓகே ஓகே இப்போ பாருங்க, ஃபோர்த் சம்மு சம்வாட் இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே ரூட்டில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இவ்வளோ நேரம் நம்ம போட்டது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இந்த சம் கொஞ்சம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே ரூட் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ இந்த நம்பர்ஸை இதை நம்ம இப்போ எப்படி வந்து இந்த சம்மை வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இப்போ தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள். ஸோ வாட் இஸ் கிவன்,
root 15 x square plus root 3 plus root 10 into x plus root 2 plus root 2 into root 5 x square plus 2 root 5 plus 1 into x plus 2 and finally root 3 x square plus root 2 plus 2 root 3 x plus 2 root 2. okay இந்த ரெண்டு இடத்துல இங்க வந்து என்ன வரும் bracket வந்துரும். so I missed that bracket. இந்த இடத்துல bracket போடணும். ஓகேவா here also. okay சரி ஓகே இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நம்ம பண்ண போகிறது என்னது ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல என்ன போடணும்னா என்ன போடணும் ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் போடணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட்டே போட முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு ரூட் 15 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10 இன்ட்டு x plus root 2ன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள். ரூட் 15 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா ரூட் 5 இன்ட்டு 3 அப்படியே உள்ளே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ரூட் 5 இன்ட்டு 3 ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 3 எழுதினாலும் சரி இல்லைனா ரூட் 5 இன்ட்டு ரூட் 3 எழுதினாலும் சரி போத் ஆர் ஒன் அண்ட் தி சேம். ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கிறோம். இந்த எக்ஸை உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா ரூட் 3x ப்ளஸ் ரூட் 10x ப்ளஸ் ரூட் 2ன்னு வரும். ஓகேவா ஸோ இப்போ இதை பாருங்கள் அகெயின் இன்டர்ன் இதை நம்ம எப்படி எழுதலாம் ரூட் 5 இன்ட்டு ரூட் 3x ஸ்கொயர் இது ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் இந்த ரூட் 10 நம்ம எப்படி எழுத முடியும் ரூட் 5 இன்ட்டு ரூட் 2 தான் ரூட் 10. ஓகேவா இன்ட்டு ரூட் 2x ப்ளஸ் ரூட் 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த காமன் டேர்ம்ஸ் எல்லாம் பக்கத்தில் எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டுத்துலேருந்து பாருங்கள் ரூட் 5 இங்கேயோ ரூட் 5 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா ரூட் 5 எக்ஸை நம்ம இப்போ காமனாக வெளியில் எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் ஃபஸ்ட்லேருந்தும் இந்த தேர்ட் டேர்ம்லேருந்தும். ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் ரூட் 5 எக்ஸை நம்ம காமனாக என்ன பண்ணுறோம் வெளியில் எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த ரூட் 5 எக்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுக்கும்போது எப்படி மாறும் பாருங்கள். இப்போ ரூட் 5x எடுத்து எழுதிடலாமா காமனா. ஸோ ரூட் 5xை எடுத்தாச்சு. இப்போ இந்த டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்கும்னா ரூட் 3 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரில் நம்ம ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். இப்போ இங்கேருந்து ரூட் 5 எடுத்துட்டோம் எக்ஸ் எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்னது ரூட் 2 இருக்கும். அதனால் அதை நம்ம என்ன பண்ணிடணும் ப்ளஸ் ரூட் 2 நம்ம அப்படியே எழுத வேண்டியதான். ஓகேவா நான் இப்போ இங்கே இருக்கிற இந்த ரெண்டு டேர்மில் இருக்க பாருங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம ஒன்று என்ன பண்ணிக்கலாம் காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்று வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து என்ன வெளியில் எடுக்க போகிறோம் அப்படி பாருங்கள். ஸோ ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இதுலேருந்து என்ன வெளியில் எடுக்க முடியும்னா 1 தான் வெளியில் எடுக்க முடியும். வேறு எதுவும் நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஏன்னா எதுவும் காமனாக எதுவுமே இல்லை. இங்கே ரூட் 3x இருக்குது இங்கே ரூட் 2 இருக்குது. ஸோ காமன் நம்பர்ஸ் எதுவுமே இல்லைங்கிறதுனால சிம்பிளி நம்ம 1 மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டேர்மும் கம்பைன் பண்ணி ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2வும் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2வும் ரெண்டும் எப்படி இருக்குது காமனாக இருக்கா. அப்போ காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 அதை காமனாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்முக்கு ஒரு டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடியது பேலன்ஸ் ரூட் 5x ப்ளஸ் இங்கே பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 1. ஸோ என்ன பண்ணியாச்சு இப்போ கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷனை ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டோம். ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அதே மாதிரி செகண்ட் டேர்மையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ வாட் இஸ் த செகண்ட் டேர்ம் ஹியர். இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் டேர்மு அதை எழுதிக்கலாம். ஸோ ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட் 5 ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா ப்ளஸ் 2. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அகெயின் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி வருது பாருங்கள். on factorizing என்ன பண்ணலாம் பாருங்கள் ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸால் ஃபஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 2 ரூட் 5x ப்ளஸ் எக்ஸ் ஐ மீன்
2 root 5x 1 into x x இந்த 2 நம்ம எப்படி எழுதலாம்னா root 2 into root 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஐ மீன் காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே சிம்பிளி நமக்கு இங்கே வெறுமனே 2 இருக்கிறதுனால கூட நம்ம இதை அப்படியே விட்டாலும் தப்பு இல்லை. சரி ஓகே, நம்ம இதை அப்படியே 2ன்னு வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கே நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்துடுச்சுன்னா இந்த ரூட் 2 கன்வர்ஷன் தேவையில்லை. இல்லை நெசசரினா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை root 2 into root 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இதை +2 நம்ம இப்போ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 டேர்ம்லேருந்தும் நம்ம என்ன காமனாக எடுத்துக்கிறோன்னா இந்த √5ஐயும் எக்ஸையும் காமனாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பிகம் √5 into x. ஸோ அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும். இதில் √5x போயிட்டதுனால +2 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஏன்னா ரிமைனிங் அந்த 2 மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ அகெயின் இந்த 2 டேர்ம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இதில் காமன் டேர்ம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த 2 வச்சுட்டதே கரெக்டு தான். √2 into √2 போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஏன்னா அப்படியே நமக்கு சிம்பிளிஃபை ஆகுது, ஃபேக்டர்ஸ் எடுக்க முடியுது. ஸோ காமன் டேர்ம் இல்லைன்னா என்ன தான் காமன் டேர்ம்னு எடுத்தோம், நமக்கு 1 தான் இல்லையா? ஸோ அப்போ 1 into என்ன எழுதணும், x + 2 எழுதிடணும். 1 into x + 2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குது, x + 2 இருக்கா? அப்போ x + 2 into √5x + 1. ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்மையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி தேர்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ therefore என்ன கொடுத்துருக்குறாங்க, சாரி therefore போடக்கூடாது, √3x² plus √2 plus 2√3 into x plus 2√2. ஓகேவா? திஸ் இஸ் தி தேர்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ இதை நம்ம திரும்ப என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அதே மாடலில் தான் √3x². முதல்ல இந்த எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் √2x plus 2√3x plus 2√2. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த 2 டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த தேர்ட் டேர்மில் இருந்து √3x காமனாக எடுத்துடலாமா? ஸோ √3x காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அந்த தேர்ட் டேர்மில் √3யும் எக்ஸும் போயிடுச்சு, பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும், 2 மட்டும் இருக்கும். ஸோ x + 2. ஸோ அகெயின் இந்த செகண்ட் டேர்ம் அண்ட் ஃபோர்த் டேர்மில் பார்த்தோம்னா எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்னா √2 காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ இப்போ √2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் எது மட்டும் அப்படியே பேலன்ஸ் இருக்கும், 2 மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ நவ் x + 2 ரெண்டுத்துலேயும் காமனாக வந்துடுச்சு. ஸோ x + 2 into √3x plus √2 இப்படி ஃபேக்டர்ஸாக நம்ம எழுதிட்டோம். ஸோ கொடுத்துருக்கிற 3 பாலினாமில்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நவ் ஸ்கொயர் ரூட் போட வேண்டியதுதான் இல்லையா? therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டிய, ஈஸியாக நம்மளால் ஆன்சர் போட முடியும். ஏன்னா எல்லா டேர்ம்ஸும் 2 இருக்க போது அந்த 2 இருக்கிற டேர்ம்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்படியே சிங்கிள் டேர்மாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் எழுதலாமா? ஓகே நான் இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டுட்டோம். என்ன கொடுத்துருக்க கொஷினை √ஆஃப் போட்டு கொடுத்துருக்க கொஷின் அப்படியே நம்ம எழுதியாச்சு. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட ஃபேக்டர்ஸ் என்ன வந்திருக்கு, √3x + 2 into √5x + 1. செகண்ட் டேர்மோட ஃபேக்டர்ஸ் x + 2 into √5x + 1 அண்ட் தேர்ட் டேர்மோட ஃபேக்டர்ஸ் x + 2 into √3x plus √2. ஸோ எல்லாமே 2 இருக்கும் பாருங்கள், பேராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஒய் we have written this as square root of √3x plus √2 whole square and √5x plus 1 the whole square. Finally x plus 2 the whole square. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கொயர் ரூட்டோட கேன்சல் ஆகிடும். therefore finally ஸ்கொயர் ரூட்டை நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் √3x plus √2 into √5x plus 1 into x plus 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ எல்லாமே ரூட் நம்பர்ஸாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பட் இல்லை, ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு அந்த மெத்தட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் த டேர்ம்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு முறை இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சதுனாலே ஸ்கொயர் ரூட் ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த 15x 15 √15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோன்னா √5 into √3 ஆர் √5 3s are 15 எப்படியா இருந்தாலும் இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸை
காமனாக இருக்கிற எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் வில் பிகம் ரூட் 3x அண்ட் ரூட் 10x. அகெயின் இந்த ரூட் 10 நம்ம திரும்பியும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எதுக்கு? நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டேர்ம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ரூட் 10 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்ன வரும்னா ரூட் 5 இன்ட்டு ரூட் 2 தான் நமக்கு வரும். இரேஷனல் நம்பர்ஸில் நம்ம பார்க்கும்போதே இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லாஸ்ட் இயரே இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், எதுலேயே லேர்ன் பண்ணியிருக்கோம்னா 9th ஸ்டாண்டர்ட்லேயே இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரூட் 10 ரூட் 5 இன்ட்டு ரூட் 2ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் டேர்மோ அந்த தேர்ட் டேர்ம் ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரூட் 5xை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ பாருங்கள், ரூட் 5xை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பேலன்ஸ் ரூட் 3 இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயரில் தான் நம்ம ஒரு எக்ஸை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து ரூட் 5ஐயும் ரூட் 5ஐயும் எக்ஸையும் நம்ம எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன மட்டும் இருக்கும்? ரூட் 2 மட்டும் இருக்கும். ஸோ அதனால் ப்ளஸ் ரூட் 2. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த செகண்ட் டேர்மையும் அந்த ஃபோர்த்து டேர்மையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் அண்ட் ஃபோர்த்தை பார்க்கும்போது காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. காமன் டேர்ம் இல்லைன்னா நம்ம என்ன வெளியில் எடுத்துக்கணும்? 1 எடுத்துக்கணும். ஸோ அப்படியே 1 போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 காமனாக வந்ததுனால அதை வெளியில் எழுதிட்டோம். இப்போ இந்த ரூட் 5xையும் ப்ளஸ் 1ஐயும் ஜாயின் பண்ணி இங்கே எடுத்துட்டோம். ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நவ் செகண்ட் டேர்ம் அதே மாதிரி ரூட் 5x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த எக்ஸால் முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 ரூட் 5x ப்ளஸ் 1x 1 இன்ட்டு x 1x ப்ளஸ் 2. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து ரூட் 5xை காமனாக வெளியில் எடுக்கிறோம். இதுலேருந்து ரூட் 5ம் எக்ஸும் போயிடுச்சுன்னா ரிமைனிங் x மட்டும் இருக்கும். இதில் ரூட் 5x போயிட்ட பிறகு இங்கே 2 மட்டும் இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் x ப்ளஸ் 2. அடுத்த ரெண்டு டேர்மில் பார்த்தோம்னா காமனாக எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னா நம்ம 1 காமன் நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பிகம் x ப்ளஸ் 2. இப்போ ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது? x ப்ளஸ் 2 காமனாக இருக்கிறதுனால இது என்ன எழுதிக்கிறோம்? x ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன எழுதுகிறோம்? ரூட் 5x ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? நவ் லாஸ்ட் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பாருங்கள், ரூட் 3x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த எக்ஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரூட் 2x ப்ளஸ் 2 ரூட் 3x ப்ளஸ் 2 ரூட் 2. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டேர்மும் தேர்ட் டேர்ம்லேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கிறோம்னா ரூட் 3xை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ இங்கே பேலன்ஸ் x மட்டும் இருக்கும். இதில் என்ன மட்டும் இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். ஸோ இது x ப்ளஸ் 2 ஆயிரும். செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம் செகண்டில் அண்ட் ஃபோர்த்லேருந்து ரூட் 2ஐ காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே x இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஸோ x ப்ளஸ் 2. ஸோ ரெண்டுத்துலேயும் x ப்ளஸ் 2 காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கிற x ப்ளஸ் 2ஐ வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிற ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2ஐ ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரெண்டாக கிடச்சிருக்கும். ஸோ ரெண்டாக கிடைச்ச அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன போட்டு எழுதிக்கணும்? ஸ்கொயர்ஸாக போட்டு எழுதி ஃபைனலி ஸ்கொயர் ரூட்டை மாடுலஸ் ஆஃப்னு போட்டு நம்ம போட வேண்டியதான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இன் திஸ் வே we can find the square root of the given polynomials using factorization method. ஸோ அப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா? அப்போ இதே மாடலில் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிற சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். செகண்டில் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 சொல்யூஷன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால 4ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 கிடைக்குது. ஸோ 100ஐ ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 10 இன்ட்டு 10 ஸோ 20 சென்டர் டேர்ம் கிடச்சிச்சா? அப்புறம் அதை எப்படி எழுதிக்கலாம்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 10x ப்ளஸ் 25. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம என்ன காமனாக எடுக்கிறோம்னா 2xஐ காமன் எடுக்கிறோம். ஏன் 2xஐ காமனாக எடுக்கிறோம்? we can write 4ஐ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 2 2s are 4. ஓகேவா? 2 இன்ட்டு 2. அதே மாதிரி 10ஐ 5 2s are 10ன்னு எடுக்கிறோம். இப்போ அதுலேருந்து 2ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே பேலன்ஸ் ஒரு 2வும் அந்த எக்ஸும் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே போட்டாச்சு. இங்கேருந்து நமக்கு 2 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 5 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 10ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 5 2s are 10 அண்ட் 25ஐ 5 5s are 25. ஸோ இதுலேருந்து காமனாக இருக்கிற 5ஐ ரிமூவ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2 இருக்குது. இங்கே அதே மாதிரி என்ன இருக்குது? 5 இருக்குது. அதான் இந்த 2x ப்ளஸ் 5. ஓகேவா? எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே மேலே இந்த ஸ்ப்ளிட்டப்பை எழுதியிருக்கேன். ஸோ அகெயின் இங்கே ரெண்டுத்துலேயுமே 2x ப்ளஸ் 5 காமனாக இருக்குது. ஒரு 2x 5 எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 2xையும் 5ஐயும் ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, நவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 ஈக்குவல் டு என்னது? 2x ப்ளஸ்
5 into 2x plus 5 இந்த இடத்துல ஸ்கொயர் இங்கே வரக்கூடாது ஓகேவா 2x plus 5 into 2x plus 5 போட்டாச்சு ஸோ இது 2x plus 5 into 2x plus 5 2x plus 5 the whole square the square rootம் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் we get finally the square root as modulus of 2x plus 5 பாருங்கள் ஸ்கொயர் ரூட் போடுறதுல கஷ்டமே கிடையாது என்ன மட்டும்தான் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதே ஃபேக்டரைசேஷன் மட்டும் தான் ஸ்கொயர் ரூட்டில் வேலையே இல்லை அப்படியே எடுத்து ஆன்சர் எழுத வேண்டியது தான் கரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா இப்போ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 9x ஸ்கொயர் மைனஸ் 24xy ப்ளஸ் 30xz minus 40yz plus 25z square plus 16y square ஓகேவா ஸோ இப்போ முதல்ல நம்ம இதை என்ன பண்ணலாம் ஸ்கொயர் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பக்கமாக எழுதிக்கலாம் ஐ மீன் ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எழுதிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எழுதிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் எப்படி எழுதலாம் பாருங்கள் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் ஸோ மைனஸ் 24xy minus 40yz minus 30 plus 30xz ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு ஐடென்டிட்டி பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வாட் இஸ் தட் என்ன ஐடென்டிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன் a plus b plus c the whole square equal to what a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca ஸோ இந்த தான் ஐடென்டிட்டி இதில் இப்போ என்ன கொடுத்துருக்கு ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் வர இடத்துல தான் என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே 9 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏவோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் 3x தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 3x ஸோ அப்போ அகெயின் இங்கே பி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 16y ஸ்கொயர் இருக்குது அப்போ பியோட வேல்யூ 16க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் 4 இல்லையா அப்போ y ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா y அண்ட் ஃபைனலி சி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 25z ஸ்கொயர் இருக்குது அப்போ சியோட வேல்யூ வேணும்னா என்ன போடணும் 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 z ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா z ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் முதல்ல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எழுதிட்டோம் இப்போ நமக்கு இந்த ரெண்டு இடத்துல மைனஸ் கொடுத்துருக்கு அப்போது ஒய்லேயும் xyயில் மைனஸு yzல மைனஸு ஃபைனலி zxல என்ன இல்லை மைனஸ் இல்லை அது ப்ளஸ் டேர்மில் இருக்குது அப்போது நமக்கு வந்து என்ன இருக்கா மைனஸ் ஒரு இடத்துல வரும் அந்த மைனஸ் வர டேர்மை நம்ம எந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம்னா ஒயில் மைனஸ் வர மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கிடைக்கும் ஒய்யையும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் கிடைக்கும் புரியுதா எப்படி இந்த மைனஸ் நமக்கு கிடைக்குதுன்னு இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இன்கேஸ் எக்ஸில் மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் 24xy வந்த மாதிரி மைனஸ் 30zx வந்திருக்கும் ஓகேவா ஸோ இங்கே இல்லை அதனால் ஒய்க்கு தான் நம்ம மைனஸ் போடணும் இப்போ அதே மாதிரி இசட்டுக்கு மைனஸ் இருக்குது அப்படின்னா என்ன இடத்துல இந்த இடம் 24xy ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸ் 30zxன்னு வரும் அப்போ தான் இசட்டுக்கு மைனஸ் இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா மேக்ஸிமம் எக்ஸில் மைனஸ் வராத மாதிரி தான் சம் இருக்கும் சம்டைம்ஸ் எக்ஸில் மைனஸ் வர மாதிரியும் கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எதுக்கு மைனஸ் எடுத்துக்கிறோம் பிக்கு தான் மைனஸ் கொடுத்துருக்கு ஸோ அதனால் பியோட வேல்யூக்கு முன்னாடி என்ன வரணும் மைனஸ் வரணும் ஓகேவா நவ் இதை நம்ம எப்படி எழுதலாம் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னப்பா ஏபி தானே 2ab ஏ 3x இல்லையா 3x மைனஸ் பதிலாக நம்ம இங்கே ப்ளஸ்ஸே போடலாம் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பியோட வேல்யூ வாட் மைனஸ் 4y 2ab ப்ளஸ் 2bc b வந்து மைனஸ் 4y இன்ட்டு சியோட வேல்யூ 5z 2bc ப்ளஸ் 2ca 2 இன்ட்டு சியோட வேல்யூ என்னது 5z ஏவோட வேல்யூ 3x ஓகேவா ஸோ இந்த ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியாச்சு ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ரிசல்ட் இல்லையா அப்போ தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போடலாமா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன எழுதணும் தேர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க என்னது 9x ஸ்கொயர் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணியே எழுதிக்கலாமா 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16y ஸ்கொயர் ப்ளஸ் 25z ஸ்கொயர் மைனஸ் 24xy மைனஸ் 40yz ப்ளஸ் 30zx ஈக்குவல் டு வாட் ரூட் ஆஃப் 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z தி
whole square. So that is equal to what? Modulus of 3x minus 4y plus 5z. So இந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுக்கு ஈஸியாக ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், போட்டுட்டோம். ஓகேவா? சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போகலாமா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதில். ஸோ வாட் இஸ் த தேர்ட் சம் ஹியர்? 1 plus 1 by x power 6 plus 2 by x cube கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிம்ப்ளி ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர்னா 1 தான் இல்லையா? 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த வந்து 1 by x cube நம்ம ஸ்கொயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 1 by x cube ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர் by 1 by என்ன வரும்? x power 6ன்னு வரும். ஐ மீன் 1 ஸ்கொயர் 1, x power 3 ஹோல் பவர் 2ன்னு போடும்போது x power 6ன்னு வந்துடும் இல்லையா? அப்போது நம்ம எந்த ஐடென்டிட்டி படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா a plus b the whole square equal to a square plus 2ab plus b square. ஸோ ஹியர் என்னென்னா a இருக்கிற இடத்துல 1 அண்ட் bக்கு பதிலாக 1 by x cube. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் என்ன வரும்? 1 plus 1 by x cube ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டோம்னா என்ன வரும்? 1 ஸ்கொயர் plus 2 into a1 into b x cube plus b square 1 by x the whole cube. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ எழுதும்போது 1 ஸ்கொயர் வந்து 1 plus 2 எல்லாமே வந்து நியூமரேட்டரில் 1 இருக்கிறதுனால இதை 2 by x cubeன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இது 1 by x பவர் 6ன்னு வந்துடும். ஏன்னா இங்கே x cube இருக்கு இல்லையா? அந்த க்யூபை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 3 2s என்னன்னு வந்துடும், அது 6ன்னு மாறிடும் இல்லையா? அதனால் அந்த இடத்துல 6ன்னு வந்துடும். ஸோ அப்போ 1 by x பவர் 6ன்னு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு இதை நம்ம இது பண்ணோம்னா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஐடென்டிட்டியை நம்ம எப்படி எழுதலாம்னா, இது 1 plus x 1 plus 1 by x cube the whole squareோட வேல்யூ தான் இது இல்லையா? அப்போ therefore 1 plus 1 by x cube whole square equal to what? 1 plus 2 by x cube plus 1 by x power 6. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ என்ன எழுத வேண்டியதா? ஸ்கொயர் ரூட் எழுத வேண்டியதான் இல்லையா? அப்போ therefore square root of 1 plus 2 by x cube plus 1 by x power 6 equal to, ஸோ நம்ம இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்? 1 by 1 plus 1 by x cube ஹோல் ஸ்கொயர்னு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 1 plus 1 by x cube modulus of 1 plus 1 by x cube. So this is the square root of the given sum. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது எதுவும் கஷ்டம் இல்லையே? ஓகே. இப்போ இது ஏன்னா அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளிஃபை பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம் நீங்கள் ஈஸியாகவே போட்டுருவீங்க. ஏன்னா 4th and 5th ரெண்டுமே ஃபேக்டரைசேஷன் தான். அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்போ அந்த 2 சம்மையும் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் போட தெரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 28x square minus 3x minus 1 இதோட ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு டேர்ம்ஸையும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்கொயர் ரூட் போட வேண்டியதான். ஸோ என்ன பண்ணுறோம்? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சென்டரில் இருக்கிற டேர்ம் வரணும். ஸோ 4 into 2 4 2s are 8. 8 ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு -9 வரணும். ஸோ 1 8s are 8. ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டால் -9 வரும். ஸோ 4x ஸ்கொயர் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? -8x minus 1x plus 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்துலேருந்து காமனாக நம்ம எதை வெளியில் எடுத்துக்கணும்? 4xை வெளியில் எடுத்துக்கணும். ஸோ 4xை காமனாக நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே x -2 வரும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? 7x square minus 13x minus 2வை என்ன பண்ணுறோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? x -2 into 7x plus 1 நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். அகெயின் 28x square minus 3x minus 1 ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அதே
எப்படி இங்கே இந்த ரெண்டுத்தை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணமோ அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 4x - 1 into 7x + 1 நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ 3 டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக என்ன பண்ணிட்டோம் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம் ஓகேவா நவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த கிவன் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் அதுக்கு கீழே நம்ம என்ன ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம என்ன டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அந்த ஃபேக்டர்ஸை எழுதியாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும் பேராக இருக்கும் பார்த்தீங்களா x - 2 the whole square 2 இருக்கா அதே மாதிரி 4x - 1 2 டேர்ம்ஸ் இருக்குது 7x + 1 2 டேர்ம்ஸ் இருக்குது ஸோ x - 2 the whole square 4x - 1 the whole square and 7x + 1 the whole square ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகிடும் அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது என்ன ஆகிடும் மாடுலஸ் ஆஃப் x - 2 into 4x - 1 into 7x + 1 அப்படின்னு நமக்கு ஃபைனலாக என்ன ஆகிடும் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் புரிஞ்சுதா ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஓகே ஃபைனலி ஃபிஃப்த் சம் பாருங்க ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க 2x square plus 17/6x plus 1 into 3/2x square plus 4x plus 2 into 4/3x square plus 11/3x plus 2 ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஆஸ் யூஷுவல் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் ஸ்கொயர் ரூட் போட போகிறோம் ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ அது சென்டர் டேர்மில் அதனால நம்ம முதல்ல இதை என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து முதல்ல ப்ராப்பராக இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை நான் 6 எல்சிஎம் எடுத்தோம்னா 2 6 as 12 ஸோ இந்த 17 அப்படியே வந்துடும் 1 6 as 6 மல்டிப்ளை பண்ணியாச்சு ஸோ இந்த 1/6 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கு மட்டும் ஃபேக்டரைசேஷன் போட்டுருணும் ஸோ 12x² + 17x + 6க்கு ஃபேக்டரைசேஷன் போடும்போது 12ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72 வரும் 72வை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் 9 8s are 72 ஸோ 17 ஸோ இப்போ இதை எழுதும்போது 12x² + 8x + 9x + 6 ஸோ இது ரெண்டுத்துலேருந்து 4xை காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 3x இருக்கும் பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும் 3x + 2 இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 3ஐ காமனாக வெளியில் எடுத்தோம்னா 3x + 2 வரும் ஸோ போத் இங்கே ரெண்டுத்துலேயும் 3x + 2 காமனாக இருக்கிறதுனால 3x + 2 into 4x + 3 நம்ம எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு 3/2x square + 4x + 2 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் 2வை காமனாக எடுத்தோம்னா என்ன வரும் இங்கே 3x square 4 2s are 8 + 2 2s are 4 வந்துடும் இந்த 1/2வை காமனாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கு மட்டும் ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம் ஸோ அப்போ இந்த 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால 3யும் 4 மல்டிப்ளை பண்ணுறோம் 3 4s are 12 சென்டர் டேர்ம் 8 இருக்குது ஸோ 8 வரணும் 6 2s are 12 ஸோ 6 + 2 8 இப்போ எழுதும்போது 3x² + 6x + 2x + 4ன்னு எழுதுகிறோம் ஸோ ரெண்டுத்துலேருந்து காமனாக 3xை வெளியில் எடுத்துட்டோம்னா திஸ் வில் பிகம் x + 2 ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 2 into x + 2ன்னு வந்துடும் ஸோ ரெண்டுத்துலேயும் x + 2 காமனாக இருக்குது ஸோ x + 2 into 3x + 2ன்னு இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 4/3x square plus 11/3x plus 2 ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் 3 எடுத்தோம்னா 4x square plus 11x அப்படியே வந்துடும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனாக 3 டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த 2வை மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஸோ 2 3s are 6 நான் என்ன பண்ணுறோம் 1/3ஐ காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த நியூமரேட்டருக்கு மட்டும் ஃபேக்டரைசேஷன் போடுறோம் ஸோ 4 into 6 எவ்வளோ 24 24 ஸ்ப்ளிட் பண்ணுறோம் சென்டர் டேர்ம் 11 வரணும் ஸோ 3 8s are 24 3 + 8 11 ஸோ 4x² + 8x + 3x + 6 ஸோ இது ரெண்டுத்துலேருந்து என்ன பண்ணுறோம் 4xை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே x இருக்கும் இங்கே 2 மட்டும் இருக்கும் இது ரெண்டுத்துலேருந்து 3ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே x + 2ன்னு இருக்கும் ஸோ x + 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால x + 2 into 4x + 3ன்னு ஃபேக்டராக எழுதிட்டோம் ஓகேவா நவ் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொடுத்துருக்கிற கொஷினோட ஸ்கொயர் ரூட் போடுறோம் ஸோ நமக்கு என்ன வந்தது ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த நம்பர் அதை அப்படியே தான் வச்சுருக்கோம் நம்ம அது இன்னும் இது ஒன்றும் பண்ணலை இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு 1/6 வந்தது 1/6 into 3x + 2 into 4x + 3 செகண்ட் ஒனுக்கு 1/2 இருந்தது 1/2 into x + 2 into 3x + 2 அந்த தேர்ட் டேர்முக்கு 1/3 வந்துச்சு 1/3 into x + 2 into 4x + 3 இப்போ என்ன பண்ணலாம் எல்லாமே மல்டிப்ளைல இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை மீன் இந்த ஃப்ராக்ஷன்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 into 1 into 1 6 2s are 12 12 3s are 36 so this will become 1/36 மீதி எல்லாமே பேராக இருக்கும் அதனால் ரூட் ஆஃப் 3x + 2 the whole square 4x + 3 the whole square and x + 2 the whole square now இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/6ன்னு வந்துடும் இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளியில் போட்டுட்டு மாடுலஸ்குள்ளே இது என்ன எழுதுகிறோம்
ஸ்கொயராக இருந்தால் அப்படியே சிங்கிள் டேர்மாக தான் வரும் இல்லையா? அப்போ 3x + 2 இன்ட்டு 4x + 3 இன்ட்டு x + 2ன்னு நமக்கு என்ன வந்துடும்? ஃபைனலி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா பாருங்கள். ஒரு சம்முமே ஒரு மாடலில் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷன் கிளியராக தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இதில் நம்ம ஸ்கொயர் ரூட்டை போட முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ் யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மட்டும் நம்ம இந்த எக்ஸசைஸில் கிளியராக டீட்டெயில்டாக நிறைய மாடல் சம்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னது? லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் எல்லா சம்ஸும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் மிஸ்டேக்ஸு வராமல் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் திரும்ப சொல்றது, ஃபேக்டரைசேஷனை கிளியரா லேர்ன் பண்ணுங்க. ஃபேக்டரைசேஷன் இஸ் பேஸ் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸசைசஸ். ஓகேவா? ஸோ அதனால ஃபேக்டரைசேஷனை தெளிவாக பாருங்க. நான் நிறைய சம்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியே உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதனால நல்லா பார்த்துட்டு நீங்கள் திரும்பியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வராமல் குயிக்காகவும் என்ன பண்ண முடியும்? நம்மளால சம்ஸை போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.